மிதுனம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிட சதா. மிதுனம் ராசி நண்பர்களுக்கு 20/9/2024 முதல் 15/10/2024 சுமார் ஒரு 25 நாட்கள் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய பெயர்ச்சி காலம். இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருந்த சுக்கிரன் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு வருகின்றார். பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் மட்டும் கெட்டு போகாமல், அதாவது ஆட்சி, உச்சம், நட்பு, மூலத்திரிகோண வலிமை, கேந்திர வலிமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து அவர் நல்ல நிலைமையில இருந்து அவர் சுபத்துவத்தோடு இருந்தால் அந்த ஜாதகருக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகமே சுக்கிரன் தான். அழகான இல்லற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கக்கூடிய கிரகமும் சுக்கிரன் தான். ஆக அந்த சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்துல பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக அவங்களுடைய மனம் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா பிரைட்டாவே இருக்கும். அவங்க எப்பவுமே ஒரு சந்தோஷமாவே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் ஒரு ஆடம்பரமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். நினைத்தது நினைத்தபடி நினைத்தது நினைத்தபடியே வாழ்வாங்க. அவங்க மனசுல என்ன தோடுதோ அதான் அனுபவிச்சு வாழக்கூடிய அமைப்புல அந்த சுக்கிரன் சகல விதத்திலும் சப்போர்ட்டிங்கா இருப்பார் அப்படிங்கிறது தான். நவ கிரகங்கள்ல ஆடம்பர கிரகம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன். அப்ப ஆடம்பர வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது தான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் உங்க ஜாதகத்துல 5ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது. அவன் இப்ப கோச்சாரத்துல 5ஆம் இடத்துக்கு வரப்போகின்றார். தன்னுடைய துலாம் ராசி சொந்த வீட்டுல. இப்ப மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இவரே 12ஆம் அதிபதியும் அவர்தான், 5ஆம் அதிபதியும் அவர்தான். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். எதையுமே நம்ம அனுபவிச்சு வாழணும் அப்படின்னு சொன்னா ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும். அப்ப அந்த அதிர்ஷ்ட ஸ்தானத்தினுடைய அதிபதி அப்படிங்கிறவர் நமக்கு நல்ல நிலையில இருக்கும் இல்லையா? அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த 25 நாட்கள் அப்படிங்கிறது சுக்கிரன் துலாத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நேரம். எந்த ஒரு பாவ கிரகத்தினுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நேரம். ஒரு தனித்துவமா இருக்கக்கூடியது. அப்போ இந்த 25 நாட்கள் அப்படிங்கிறது மிதுனராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நானே ராஜா, நானே மந்திரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இப்ப உங்கள யாரும் ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அவ்வளவு பிரைட்டா சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க்கையில எப்பவாவது ஒரு சில நேரங்கள்ல தான் நம்ம எதிர்பாராத விதத்துல சந்தோஷம் அடைஞ்சிருப்போம். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். அது நமக்கு எப்போ வரும்னு தெரியாது. ஆனா உண்மையாகவே இந்த ஒரு 25 நாட்கள் நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்கள அறியாமலே நீங்களே ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. பொதுவா ஜாதகத்துல உங்க சுய ஜாதகங்கள்ல சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் பாதிக்கப்படாமல் இருந்தால், நல்ல நிலையில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நான் சொல்ற மாதிரி தான் இருப்பாங்க. அப்ப இந்த 5ஆம் இடத்துக்கு வருகின்ற பொழுது முதலில் அவர்களுக்கு ஒரு அழகான நல்ல மனைவியை திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புல ஒரு நல்ல கணவர் அமையக்கூடிய அமைப்புல இருக்கும். அப்ப இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கையை அப்படிங்கிறத சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலைமையில இருப்பார். இப்ப இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நமக்கு கொடுக்க போறார். இதுவரைக்கும் விரக்தி மனப்பான்மையில இருந்த அவர்களுக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படுத்துவார். ஒரு பிடிப்புத்தன்மையை கொடுப்பார். வேண்டா வெறுப்பா இருந்தவங்கள ஒரு பிடித்தன்மை ஏற்படுத்தி அவங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலையில இருப்பார். காரணம் என்னன்னா 5ஆம் இடம் மனதை பற்றி சொல்லக்கூடிய இடம். அப்போ மனம் தெளிவாக இருக்கும். மனம் தெளிவாக இருந்தால்தான் சிந்தனையும் செயலும் தெளிவாக இருக்கும். அப்ப சிந்தனையும் செயல்களும் தெளிவாக இருந்தால் எடுக்கின்ற காரியங்களும் சிறப்புடன் செய்து முடிக்கப்படும் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு காரிய வெற்றி அப்படிங்கிறதை தரக்கூடிய இடம் இந்த 5ஆம் இடம். போட்டி பந்தயங்கள்ல கலந்துக்கிட்டா நமக்கு வெற்றி இருக்கா? கலந்துக்கிற முடியுமா? அப்படின்னு கேட்டால் இந்த 5ஆம் இடம் தான் பதில் சொல்லும். அந்த 5ஆம் இடத்தினுடைய அதிபதி தான் பதில் சொல்லுவார். ஆக ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த சுக்கிரன் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது. இந்த 5ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேரம். வாழ்க்கையில நான் நிறைய சிரமங்கள் பட்டுக்கிட்டு தாங்க இருக்கிறேன். எனக்கு எங்க அபிலாசைகள் பூர்த்தியாக போகுது? அப்படின்னு சில பேர் கேட்கலாம்.
அதாவது இந்த கோச்சார கிரகத்தினுடைய அமைப்பும் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய அமைப்பும் சரியாக இருக்கின்றவங்களுக்கு தான் அந்த அபிலாஷைகள் பூர்த்தியாகும். எல்லாருக்கும் பூர்த்தியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்போ இப்போ வந்து இந்த கோச்சாரத்தில் சுக்கிரன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாதிப்படையாமல் இருக்கப்படார். ஒரு 25 நாட்கள் ரொம்ப பிரைட்டா இருப்பார் அப்படிங்கிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய மிதுன ராசி நண்பர்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? வாழ்க்கையை நினைத்தபடி வாழக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. இப்போ 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம். நல்ல குழந்தை பேர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குழந்தைகளுக்காக சந்தோஷமாக நிறைய காசு பணம் செலவழிச்சு அவங்களை மகிழ்விப்பதற்காக குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி அடையக்கூடிய அமைப்பில் நீங்க வச்சிருப்பீங்க. அவங்களுக்காக எவ்வளவு வேணாலும் செலவழிக்கக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி. இடம் விட்டு இடம் போய் ஒரு சுற்றுலா போய் வரக்கூடிய அமைப்பில் இந்த மிதுன ராசிக்காரங்களை ஏற்படுத்தும். அப்போ மனசு சந்தோஷமா இருக்கணும்னா எங்க வேணாலும் போலாம். எந்த இடத்துக்கு வேணாலும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. ஒரு சாதாரண ஹோட்டல்ல சாப்பிடக்கூட உங்களுக்கு தோணாது. மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் இந்த சுக்கிரன் தூண்டுவார். அதே மாரி மனம் விட்டு பேசுவீங்க. உங்கள சார்ந்தவங்ககிட்டயோ, உங்ககிட்டயோ, உங்களுடைய சுற்றுப்புறத்துல இருக்கவங்ககிட்ட ரொம்ப மனசு விட்டு பேசுவீங்க. மற்றவங்களும் இந்த நேரத்துல உங்ககிட்ட மனசு விட்டு பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை குடுக்கக்கூடிய அமைப்புல இந்த 25 நாட்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாரி உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள பத்தி குறிக்கக்கூடிய இடம். அப்ப இதுவரைக்கும் மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள்ல வில்லங்கங்கள் இருந்தால் அத நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு அதன் மூலியமா ஆதாயத்தை குடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம். சென்ற இடங்களெல்லாம் சிறப்பை தரக்கூடிய அமைப்புல இருப்பார். அப்போ ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள வந்து நிச்சயமாக ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி குடுப்பார். இதுவரைக்கும் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரன் பார்த்த விஷயங்கள்ல வந்து பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்கோம்னா, இப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து சக்சஸ் ஆகும். அப்போ இதுவரைக்கும் தாமதப்பட்ட காரியங்கள் அப்படிங்கிறது தாமதம் இல்லாமல் டக்குன்னு செட் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து பேசிட்டு கண்டுக்கிறாம போயிருப்பாங்க. இப்ப அவங்களே வந்து வழிய வந்து சரி வாங்க, இந்த வரன் நமக்கு பிடிச்சிருக்குது. உங்க சம்பந்தம் எனக்கு பிடிச்சிருக்குது. வாங்க பேசிக்கலாம். அந்த மாரியான ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி குடுப்பார். அப்ப இந்த விதத்துல சக்சஸ். இந்த காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் இருக்கவங்கள வந்து இப்ப கட்டி போட்டு அணை போடவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து காட்டாற்று வெள்ளமா பாயக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு முழு ஈடுபாடோடு இருப்பாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப காதலர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப பிரைட்டா சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலை. எதிர்ப்புகளையும் தாண்டி ஒரு சக்சஸ்ல இருப்பாங்க. ஆனாலும் மிதுன ராசிக்காரவங்களை பொறுத்தமட்டில வந்து சுய ஜாதகங்கள்ல வந்து கரெக்ட்டா பார்த்து பலன் பார்த்து திருமணம் முடிக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, இந்த மிதுன ராசிக்காரவங்கள பொறுத்தமட்டில வந்து இந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது அதிகமாக செட் ஆகாம இருக்கும். அப்ப சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும். பார்த்துட்டு இது ரொம்ப வந்து அதாவது 100க்கு 90% செக் பண்ணிட்டு தான் அந்த திருமணத்தை முடித்து வைக்க வேண்டும். ஏன்னா, இவங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாட்கள்லயே மனக்கசப்பாக ஒரு சூழ்நிலையில இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டா 12ஆம் அதிபதியும் அவர்தான். சுக்கிரன் தான். அப்ப விரயம், விரையாதிபதி 5ஆம் இடத்தில் அப்படிங்கிற பொழுது இந்த இடத்துல வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம். அப்ப எவ்வளவுதான் மனம் விட்டு பழகுனாலும், அந்த மனசு வந்து ஒரு நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். அதனால தான் சுய ஜாதகங்களை பார்த்து தெளிவா பார்த்துட்டு முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது. இப்ப வந்து உங்களுடைய வண்டி வாங்குன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எல்லாமே புதுசு புதுசா வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு. இதுவரைக்கும் வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ஒரு பின்னடைவு இருந்ததுன்னு சொன்னா, அத எந்த வாகனத்த நீங்க எப்படி வாங்கணும்னு நினைச்சீங்களோ, அதே மாரி வாங்கக்கூடிய அமைப்பில இருப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஒரு சாதாரண வாடகை வீட்ல இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வீட்டுக்கு மாறி போணும் அப்படிங்கிற நேரம். அந்த மாரிலாம் போய் இருந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரம். அப்ப வீடு மாற்றம், இடமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். அப்போ ஒரு 25 நாட்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாட்கள் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. நல்ல நல்ல வாய்ப்புகளை தேடி கொடுக்கக்கூடிய காலகட்டம். வேலை விஷயங்கள்னாலும் சரி, வருமான விஷயங்கள்னாலும் சரி, அத்தனையிலயும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான பலனை கொடுப்பார். அதே மாரி ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து நினைச்சத வாங்கக்கூடிய அமைப்பில இருப்பீங்க. அப்ப அதற்கான காசு பணத்தையும் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி குடுப்பார். அதற்கான வருமானம் நிச்சயமாக இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருப்போம். ஆனாலும் அந்த சூழ்நிலை மாறி ஒரு சந்தோஷகரமான சூழ்நிலைக்கெல்லாம் கொண்டு போய் விடுவார் இந்த சுக்கிரன். அப்ப 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து
போட்டி பந்தயங்களில் கலந்துக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால நிச்சயமாக அதிர்ஷ்டங்களை தேடி நம்ம போனாலும் அதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறாரு, உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் அந்த சுக்கிர புத்தி நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுக்கிர புத்தி தான் அந்த ஜாக்பாட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு அர்த்தம். ஆக ஒருவருடைய ஜாதகத்துல 5ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி தசை அல்லது புத்தி நடத்துகின்ற காலத்துல அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அப்ப மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஏதோ ஒரு ஜாக்பாட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு 25 நாட்கள் அப்படிங்கிறது பணவரவை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப நிச்சயமாக அதற்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ அதுல முயற்சி பண்ணலாமா அப்படின்னா தாராளமா முயற்சி பண்ணலாம். நிச்சயமா கிடைக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். ஆக சுய ஜாதகங்கள்ல இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் எந்த நிலையில இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை இந்த சுக்கிரனே உங்களுக்கு அவயோகியா கூட இருக்கலாம். சுக்கிரன் அவயோகியா வந்துவிட்டால் நண்பர்கள், கூட்டாளிகள், வெளிவட்டார பழக்கவழக்கங்கள், கலத்தரம் அப்படிங்கிறதெல்லாம் ஆப்போசிட்டா செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அப்ப இப்ப சுக்கிரன் 5ஆம் இடத்துலன்னு இருக்கிறாருன்னா அல்லல் பட்டுட்டு இருக்கேன்னா அது சுய ஜாதகம். பொதுவாக சொல்லக்கூடிய பலன்ல சுக்கிரன் ரொம்ப பிரைட்டா இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் ஆட்சி பெற்று மிக வலிமையுடன் இருக்கின்ற பொழுது நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப மிதுன ராசிக்காரவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு 25 நாட்கள் அப்படிங்கிறது இருக்கிறத ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடலாம். பொதுவா 25 நாட்கள் நல்லா அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதனால நண்பர்களே உங்களுடைய ஜாதகங்கள்ல சுய ஜாதகங்கள்ல சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டும் இந்த கோச்சார பலன்களோடு சேர்ந்து ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது சரியாக வந்தால் அந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அற்புதமான நல்ல வாய்ப்புகள் எல்லாம் அவர்களை தேடி வரும். இந்த பிரபஞ்சம் நமக்கு என்னைக்காவது ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமா நம்மளை வாழ வைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி காத்து கொண்டிருக்கிற மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த 25 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலனை தரும். அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்து அந்த அதிர்ஷ்டத்தின் மூலயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகின்ற நேரம் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? அந்த நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.